Welcome back to Weaving channel. இந்த வீடியோவில் weight loss recipe டயட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். சத்து மாவு கஞ்சி தான் நான் எவ்ரி மார்னிங் எடுத்துப்பேன். அந்த சத்து மாவு கஞ்சி எப்படி நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ராகி கேழ்வரகு 200 கிராம் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து கருப்பு உளுந்து முழு உளுந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எதுவுமே கரைஞ்சிடாம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். அடுத்து பச்சை பயிறு 100 கிராம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சோயா பீன் 100 கிராம்ஸ், காராமணி 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு மூக்கடலை 100 கிராம், நெக்ஸ்ட்டு துவரை 100 கிராம்ஸ், வெள்ளை சோளம் 100 கிராம்ஸ், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். மக்காச்சோளம் 100 கிராம்ஸ், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை முக்கடலை 100 கிராம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்லி 100 கிராம்ஸ், ஜவ்வரிசி 100 கிராம், கொள்ளு 100 கிராம், சம்பா கோதுமை 100 கிராம், சிகப்பரிசி 100 கிராம்ஸ், தினை அரிசி 100 கிராம், சாமை 100 கிராம், வரகரிசி 100 கிராம், கருப்பரிசி 100 கிராம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிட் ஆனது. வேர்க்கடலை 100 கிராம். நம்ம பாடியில் இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை இது எல்லாமே சீக்கிரமாக குறைச்சிட முடியும். முந்திரி 100 கிராம், பாதாம் 100 கிராம், பிஸ்தா 100 கிராம், உடைச்ச கடலை 100 கிராம், சுக்கு 50 கிராம். இப்போ எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு எடுத்திருக்கேன். இதை மிஷினில் கொடுத்து நம்ம நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். நான் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் ஓட அளவு எனக்கு 2 கிலோ சத்து மாவு வந்துச்சு. நீங்கள் 50 கிராம்ஸ்ன்ற அளவில் கூட ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சேர்த்துருக்க ஒவ்வொரு அளவும் எனக்கு 2 கிலோ வரைக்கும் மாவு கிடைச்சிது. 1 இயர் வரைக்கும் இது பூச்சி பிடிக்காமல் கெட்டு போகாமல் நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சத்து மாவில் இப்போ நம்ம எப்படி கஞ்சி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். 2 டம்ளர் தண்ணிக்கு 2 டேபிள் ஸ்பூன் மாவு நான் அதில் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடிப்பிடிச்சிடாம நம்ம அதை கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும்.
இந்த சத்து மாவில் நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணக்கூடாது. ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லாட்டி பனக்கருப்பட்டி, வெல்லம், தேன் இந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வெயிட் லாஸ் நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஒயிட் சுகரை டோட்டலாகவே நம்ம அவாய்ட் பண்ணணும். டீ, காஃபி அதில் கூட நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் நாட்டு சர்க்கரையே சேர்த்துக்கலாம். இந்த சத்து மாவு கஞ்சி நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ஒரு டயட்டு. தினமும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சத்து மாவு கஞ்சி நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்ம பாடியில் இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் எல்லாம் சீக்கிரமாகவே இது பர்ன் பண்ணும். நம்மளுடைய பாடிக்கு தேவையான எனர்ஜியும் இது கொடுக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.